ஹலோ நண்பா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிகமாக உங்களுடைய டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு 3 கொஷின் மட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் கிளியராக ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மற்ற கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கமெண்ட் மட்டும் நான் எடுத்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ரன்னிங் சேஞ்ச் ஆகுமா? அதாவது ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் பீட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்குமா? ஏன்னா ஆர்பிஎஃப் மெடிக்கல் டெஸ்ட்டில் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கான ஃபிட்னஸ் இருந்தால் போதும். ஸோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணுறதால மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஸோ ஏன்னா அவங்க எப்பவுமே மெடிக்கல் டெஸ்ட்டு ஒரு ஃபால்ட் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, அன்ஃபிட் பண்ண தான் பார்ப்பாங்க, அந்தமாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா சிலபஸ், அதாவது எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஆர்பிஎஃப்பில் ஒரு 3 சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே, இது 3 தான். ஓகேங்களா? ஸோ இது 3 மட்டும்தான் அவங்க கொஷின் எடுப்பாங்க. அந்த 3 மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணுறதால இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு ஆட் பண்ணுவாங்களா? ஏன்னா இங்கிலீஷ் எஸ்எஸ்சியில் ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அது பேர் தான் ஆட் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான 3 கொஷினுக்கான கிளியரான ஆன்சர் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறதால ஃபிசிக்கலுக்கான ரன்னிங் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிஎஃப் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் மேல் கேண்டிடேட்டுக்கு 5 மினிட்ஸ் 45 செகண்டில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரன்னிங். ஃபீமேல் கேட்டகரிக்கு 800 மீட்டர் ரன்னிங்கு 3 மினிட்ஸ் 40 செகண்டில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம் வைக்கிறதால 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் விடலை. ஓகேங்களா? ஃபிசிக்கலுக்கான சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் விடலை. ஆனால் எஸ்எஸ்சி கனெக்ட் பண்ணுறதால ரன்னிங் இந்தமாரி சேஞ்ச் ஆக நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் ஃபிசிக்கல் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரன்னிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டும் வரல. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடியது நாங்கள் இனிமேல் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஹைட்டு, ஏஜி, செஸ்ட்டு இது மட்டும் 3 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணல, ஒரு 2-3 சென்டிமீட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ரன்னிங் சேஞ்ச் பண்ணுறோம் அந்தமாரி எதுவுமே சொல்லவே இல்லை. ஃபிசிக்கல் டெஸ்ட் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலன்னு சொல்லி எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வரல. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்குமா? ஏன்னா ஆர்பிஎஃப்பில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபிட்னஸ் அதுக்கான தகுதி இருந்தால் மட்டும் ஒரு சில ஃபால்ட் இருந்தால் கூட ஏதோ அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் எஸ்எஸ்சி அப்படி இல்லை. எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் அன்ஃபிட் பண்ண தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு இது இருக்குது எஸ்எஸ்சிக்கு வைக்கிறதால. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது சொல்ல முடியாது. இந்த 3 கொஷின் சொல்கிறோன்னா அந்த 3 கொஷினுமே கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கேட்டது கரெக்டு தான். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒரு மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அது இங்கிலீஷ் சப்ஜெக்டை ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே, மேக்ஸு, ரீசனிங். ஓகேங்களா? இது 3 சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 3 சிலபஸ் மட்டும் படிங்க. இந்த 3 சிலபஸ் மட்டும் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சிலபஸும் கன்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவெலாம் கஷ்டம்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். புதுசாக ஆட் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது 3 கொஷினுக்கான எந்த ஒரு டவுட்டுமே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இதுக்கு ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஆனால் கன்ஃபார்ம் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மற்ற கொஷினுக்கான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா?
ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாரி நம்ம ரெடி ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகேங்களா? வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்கன்னா ஆர்பிஎஃப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.